நம்ம சேனல்ல செலிபிரிட்டிஸோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம். அப்படிதான் இப்போவும் பசங்க பட ஜீவாக்கு திருமணமா, என்ன சின்ன பையனுக்கு போய் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்களேன்னு கேட்குற வகையில தான் இவருடைய மேரேஜ் விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ பேசும் பொருளா மாறி இருக்கு. அதுக்கான காரணம் என்ன, ஜீவா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவங்களுடைய மனைவி யாரு, இது போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பசங்க படம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்ச ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நிறைய பேருக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வரும். அந்த அளவுக்கு தான் இந்த படத்தில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் காட்டியிருப்பாங்க, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு படம் மூலயமா பல பேரும் ஃபேமஸ் ஆனாங்க. அதில் ஒரு நபர் தான் குட்டி வில்லனான ஜீவா கேரக்டர் பண்ணவர். இவருடைய ரியல் நேமை விட இந்த பசங்க ஜீவான்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவர் பின்னி பெடல் எடுத்திருப்பாரு. அதுக்கு காரணம் அந்த காலத்திலேயே அந்த வயசுலயே இவருக்குன்னு 2 அடியாட்கள் வச்சிருப்பாரு. அந்த 2 அடியாட்கள் தான் இவரை இன்னும் உசுப்பேத்தி உடம்ப ரணகலப்படுத்திருப்பாங்க. கண்டிப்பா எனக்கு பசங்க படம் ரொம்ப பிடிக்கும் யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் ஹார்ட்டையும் கொடுக்கலாம். பசங்க பட ஜீவாவுடைய ரியல் நேம் ஸ்ரீராம். இவரும் சரி அவங்களுடைய பிரதரான அர்ஜுன் ராம், இவங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்து சினிமால ஏதாவது ஒன்று சாதிக்கணும். இவரை பொறுத்த வரைக்கும் சினிமால பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் ஆகணும் ஆசை இருந்திருக்கு. இவங்களுடைய பிரதருக்கு சினிமாட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்ற ஆசை இருந்திருக்கு. குறிப்பா அவர் ஒரு ஆக்டர் ஆகணும்ன்ற ஆசையும் இருந்திருக்கு. அதனாலதான் 2 பேரும் பாத்தீங்கன்னா தனித்தனியா அவங்களுடைய போட்டோஸை பேப்பர்ல ஆட் கொடுத்துருக்காங்க. அது மூலயமா தான் இவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வந்தது. அதுலயும் குறிப்பா எடுத்ததுமே வாய்ப்பு வந்துதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இவங்களுடைய அப்பா ஏடியா இருந்திருக்காரு சினிமா இண்டஸ்ட்ரியில. அதனாலதான் சினிமால சாதிக்கணும்ன்ற ஆசை அவங்களுக்கும் சின்ன வயசுலயே வந்திருக்கு. 2 வயசு வரைக்கும் இவங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹோம் ஸ்டடி தான் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிதான் அவங்களுடைய சின்ன வயசு இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பையனா இருந்தாரு, அதுக்குள்ள திருமணமா அப்படின்ட்டு பல பேருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா சமீபத்தில் தான் இதே படத்துல நடிச்ச ஹீரோவா நடிச்ச அன்புக்கரசு IAS அப்படின்னு சொல்லப்படுற கிஷோர் அவர்களுக்கு திருமணமாகி அவங்களுடைய மனைவியோட பேபி ஷவர் ஃபங்க்ஷன் போட்டோஸ்லாம் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தோம். இப்போ அவருக்கு குழந்தையும் இருக்குன்னு சொல்லலாம். இப்படி குழந்தை திருமணம்லாம் பண்ணி குழந்தை வர வரைக்கும் இருக்கா அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்லாம் பார்த்தாலும் 2 பேருக்கும் கிட்டத்தட்ட 30 வயது ஆக போதுங்க. சொன்னா நம்பவே முடியாது, ஆனா அதுதான் உண்மை. ஆமாங்க, நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். ரியலாவே என்ன இப்பதான் குழந்தையா பார்த்து இந்த குழந்தைக்கு திருமணமா அப்படிலாம் கூட கேட்டிருப்போம். அந்த மாதிரி தான் இவங்களும். ஸோ அடிக்கடி பசங்க படத்தை டிவியில பார்த்து இவங்களை இன்னமும் நம்ம சின்ன பசங்களா தான் பார்க்குறோம். ஆனா இப்போ ஜீவா என்கிற ஸ்ரீராமுக்கு பார்த்தீங்கன்னா 29 வயசு ஆகுது. இவர் ஒரு ஆக்டரையும் தாண்டி ஒரு சயின்டிஸ்டாவும் இருக்காரு அண்ட் ஐடி கம்பெனியோடைய ஓனராகவும் இருக்காருங்க. ஆமாங்க, இவருடைய மேரேஜ் ரொம்ப ரொம்ப சிம்பிளா கோயில்ல நடந்திருக்கு. நிக்கில் பிரியா தான் இவங்களுடைய மனைவி நேம். இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஒன் ஆஃப் த எம்ப்ளாயி தாங்க. ஆமாங்க, ஸ்ரீராம் நடத்திட்டு வர ஐடி கம்பெனில இருக்க ஒரு நபர் தான் நிக்கில் பிரியா. இது மூலயமா தான் இவங்க 2 பேருக்கும் காதல் வந்திருக்கு. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா சேலம் பொண்ணு, ரொம்பவே இன்னசென்ட்டான பொண்ணு. இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்பவே கரெக்டா இருக்கிற பொண்ணு, கொஞ்சம் பொசசிவ்னஸோட இருக்கிற பொண்ணு. இந்த ஸ்ரீராம் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா கதை எழுதுற பழக்கம் இருக்காம். அதனால நிறைய கற்பனையா இருக்கிற விஷயங்களை இவரை வச்சுதான் படமா சொல்லிட்டு இருப்பாராம். அதை இவங்க நினைச்சு பார்க்கும் போது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்களாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க தூங்கும் போது அவங்களுக்கு பெட் டைம் ஸ்டோரிலாம் சொல்லுவாராம். என்ன நம்ம எழுதுற கதை நமக்கே பிடிக்குது, அவளுக்கு ஏன் பிடிக்கல, ஆனா நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்றா, இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது அதுல முழுக்க அவரை வச்சு அங்க அதுக்குன்னு ஒரு ஹீரோயின் வச்சு அவர் கற்பனையா சொல்லும் போது அந்த கற்பனையில கூட ஹீரோயின் வரக்கூடாது, அதுலயும் நான் தான் ஹீரோயினா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணுனே சொல்லலாம் இவங்கள. இவரு ஐடி பயோடெக் கம்பெனி வச்சு ரன் பண்றாரு. ஆமாங்க, கிரீன் ரெனியூவபிள் டெக்னாலஜி தான் இவர் ஒன் ஆஃப் த பார்ட்டா இவர் வச்சிருக்காரு. சினிமாவை ஒரு ஆர்ட்டா நினைச்சு அதுல ஏதாவது சாதிக்கணும்னு தான் இப்ப வரைக்கும் ஓடிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு என்விரான்மெண்ட்டை படிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அதனாலதான் ஃபாரஸ்ட்டை வச்சு நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் ஒரு சயின்டிஸ்டும் கூட. ஒரு பக்கம் ஆர்டிஸ்ட், இன்னொரு பக்கம் சயின்டிஸ்ட். ஸோ இதை பார்க்கும் போது என்னப்பா இதுல இருந்து இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா அப்படின்னு தான் தோணுது. இருந்தாலும் அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு மெச்சூர்டான பர்சனா தான் ஜீவா இருக்காரு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஜீவான்ற கேரக்டர் ரொம்பவே இன்னசென்ட்டா அண்ட் ரொம்ப குட்டி வில்லத்தனெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா நிஜத்துல இவர் ஒரு ரியல் ஹீரோ. பல பேருக்கும் வேலை போட்டு கொடுத்திருக்காரு. அண்ட் மொக்க ஜோக் நிறைய அடிப்பாராங்க. என்னைக்குமே சொன்னதை செய்யவே மாட்டாராம். அது ஆரம்பத்துல இவங்களுடைய காதலுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தடையா இருந்திருக்கு. அப்புறம் போக போக அவரை ரொம்ப நல்லா
நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால ஓகே இவர் இப்படிதான் அப்படின்றத இவங்க மைண்ட்ல ஏத்திக்கிட்டாங்களாம். ஸோ இவங்களுடைய லைஃப் ரொம்ப அழகா ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். இவங்களுக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள இன்வால்வ்மெண்ட்டே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கில் பிரியா பிரான்ஸ்ல படிச்சு முடிச்சு இங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்க படிச்ச பொண்ணு கண்டிப்பா இந்த லவ் மேரேஜ் இதுக்குள்ள போக மாட்டாங்க அப்படின்ற எண்ணம் தான் பொண்ணு வீட்டு சைட்ல இருந்திருக்கு. அப்புறம் பார்த்தா யார் மூலயமாவோ அவங்க பொண்ணு வீட்டுக்கு இவங்களுடைய லவ் மேட்டர் தெரிஞ்சிருக்கு. இந்த லவ் மேட்டர் தெரிஞ்சு கண்டிப்பா என் பையன் தான் வேணுமான்ட்டு பையனுடைய வீட்லயும் பையனே ஃபோன் பண்ணி சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அப்பா தான் இந்த கேள்வியே கேட்டிருக்காரு. பஸ் என்னம்மா பெட்டர்மா ஸ்லைட்டே தான் வேணுமா அப்படின்னு கிண்டலா கூட கேட்டாராம். அந்த அளவுக்கு ரொம்பவே ஜாலியான ஃபேமிலி தானாம் ஸ்ரீராமுடைய ஃபேமிலி. சில எதிர்ப்புகள்லாம் இருந்திருக்கு, இருந்தாலும் அதையும் தாண்டி இவங்க சில ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்து இப்போ மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுன்னா அது எங்க இருந்து தான் தைரியம் வரும்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சில விஷயங்கள் பண்றாங்க. இவர் ஒரு சிலம்பம் ஸ்டூடெண்ட்டுங்க. சிலம்பம் சூப்பராகவே இவர் வந்து சுத்துவாரு. ஸோ பல வருடமா சிலம்பம் கிளாஸ்க்கும் இவர் போயிட்டு இருந்திருக்காரு. என்னதான் பசங்க படம் மூலியமா இவர் ஃபேமஸா இருந்தாலும் கோலி சூடா படமும் இவருக்கு ஒரு நல்ல பேரும் புகழும் வாங்கி கொடுத்தாலும் கூட இவருடைய தமிழ் சினிமால முதல் படம் எதுனா அது கட்டுறது தமிழ்ல சின்ன வயசு ரோல் பண்ணதுதான். அதுல ட்ரெயின் சீக்வன்ஸ்லாம் இருக்கும், கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து பசங்க நடிச்சிருப்பாரு. அப்புறம் இப்போ அவருடைய கெரியரையே திருப்பி போட்ட படம் அப்படின்னா அது நவராசா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ரொம்பவே டிப்ரெஷனுக்குள்ள இருந்திருக்காரு. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய தம்பியோடைய மரணம். ஏன்னா இவங்க 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரி ஒன்னா தான் சுத்துவாங்களாம். என்னதான் பட வாய்ப்புகள் வந்தாலும் சரி வரலனாலும் சரி இவரை விட அவங்களுடைய பிரதர் தான் ரொம்ப ரொம்ப ஒரு ஜாலியான டைப்பாக சிரிச்சுக்கிட்டே இருப்பாராம். ஆரம்பத்தில் இவருக்கு இந்த பட வாய்ப்புலாம் வரதை பார்த்துட்டு அவங்களுடைய ஃபேமிலி பயந்துட்டாங்களாம். என்ன ஒரு ஃபோட்டோக்கே சிரிக்காதவன் இவனுக்கு எப்படி எக்ஸ்பிரஷன்லாம் வரப்போகுது, நம்ம சின்ன பையனுக்கே கிடைச்சிருக்கலாமே வாய்ப்பு அப்படிலாம் கூட நினைச்சாங்களாம். ஆனா அவர் வந்து ஏதோ ஒரு ஜாலியா ஃபங்க்ஷன் மூட்ல இருக்கும் போது இவர்கிட்ட சொல்லிட்டு தான் வெளியே போனாராம். பைக்ல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு முன்னாடி. அந்த ஒரு மிகப்பெரிய இழப்புல இருந்து இப்போ வரைக்குமே வந்து மீளாத ஒரு துயரத்துல தான் இருந்துட்டு வராரு ஸ்ரீராம். ஆனா ஆரம்பத்துல இவங்க 2 பேரும் ட்வின்ஸ் இல்லைன்னா பிரதர்ஸ் அப்படின்னு தெரியாத பல பேரும் ஜீவாக்கு தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு நிறைய வந்து ரூமர்ஸ் தான் கிளப்பி விட்டாங்க. அது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற வகையில் சில விளக்கங்களையும் கொடுத்துருந்தாரு ஸ்ரீராம். ஸோ ஸ்ரீராம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மெச்சூர்டான ரொம்பவே ஹம்பிளான ஒரு பர்சன். ஒரு கம்பெனியே ரன் பண்ணுறாருனா கண்டிப்பாக அவருக்குள்ள திறமைகள் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவான விஷயங்கள் பற்றியும் பேச தான் செய்வாங்க. எவ்வளோ நெகட்டிவிட்டிஸ் வந்தாலும் அதை நம்ம எப்படி ஏற்றுக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவ்வளோ விஷயங்களையும் கடந்து இவர் நவரசா பாபநாசம் இது போல் படங்கள்லாம் நடிச்சுட்டு கண்டினியூஸாக குடும்பஸ்தன் வரைக்கும் நடிச்சுட்டே தான் இருக்காரு. இவர் நினச்ச மாதிரி ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஆக்டர் இல்லைனா பெரிய டேரக்டர் ஆகணும்ட்டு நம்மளுடைய சினி சமூக வகையிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அண்டு திருமண வாழ்த்துக்களும் பல பேரும் சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில் நாமளும் இவருக்கு திருமண வாழ்த்துக்களை சொல்லலாம். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.